தூத்துக்குடி ராஜீவ்காந்தி நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் ஆதிராஜ் என்பவரின் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அவரது மகன் படுகாயமடைந்தார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். தூத்துக்குடி ராஜீவ்காந்தி நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் இரவில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அருண்பாண்டி என்ற வாலிபர் படுகாயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாப்பிள்ளை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கோமஸ்புரம் அருகே உள்ள அமைந்துள்ள ராஜீவ்காந்தி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு. இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் இங்கு பல்வேறு வீடுகள் மேற்கூரை பழுதாகி இடியும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 3வது பிளாக்கிலும் ஆதிராஜ் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு ஆதிராஜின் மகன் அருண்பாண்டின் வீட்டு உள் அறையில் கட்டிலில் படுத்து தூக்கிக் கொண்டிருந்த பொழுது அப்போது மேற்கூரை இடிந்து அவர் மீது விழுந்துள்ளது. இதில் அருண்பாண்டின் தலையில் மற்றும் உடல் ஆகியவற்றில் பலத்த காயம் ஏற்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.